உங்கள் மீது நாங்கள் 2 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும். அது மட்டுமல்லாது நம்மளுடைய தற்போது அமலாகி இருக்கக்கூடிய BNSS சட்டம் 222 படி உங்கள் மீது பிரைவேட் 223 படி பிரைவேட் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதேபோல் அந்த பிரிவில் உட்பிரிவாக இருக்கக்கூடிய BNS என்ற சட்டம் 356 அடிப்படையில் உங்கள் மீது தண்டனை பெற்றுத் தரக்கூடிய அந்த செய்திகள், அந்த குறிப்புகள் எல்லாம் உள்ளது என்று நாங்கள் மிக தெளிவான ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பி அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை பெற்றுக்கொண்ட சீமான் அவர்கள் அதற்கு ஒரு 15 பக்கங்களை கொண்ட ஒரு நாங்கள் கேட்ட எனது கட்சிக்காரர்களுக்காக நாங்கள் அனுப்பிய குற்றச்சாட்டை மறுக்காமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், தான் இலங்கை தமிழர்களுக்காக போராடியதாகவும் இலங்கை தமிழர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டதாகவும், தான் நடிகர் என்றும் எத்தனை படங்களை எடுத்தோம் என்றும் இப்படி பல்வேறு கதைகளை அவர் அதில் குறிப்பிட்டு சாட்டை துரைமுருகன் என்பவரை கைது செய்த போது நீங்கள் சட்டத்துக்கு முரணாக நடந்து கொண்டதாக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லிவிட்டு அதனை வழக்கறிஞர் அறிவிப்பில் அனுப்பியிருந்தார். நான் குறிப்பிடுவது